திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. கரூர்ல மனசாட்சியோட பேசணும், இதுக்கு மேல போவாதீங்க கேட்டாங்கல்ல. இன்னைக்கு இந்த அம்மா கத்திரிச்சு. ஒரு நேரத்தில் அதிமுகவோட பழகி ஆட்சியில் இருப்பார், ஒரு நேரத்தில் பிஜேபி கூட பழகி ஆட்சியில் இருப்பார், ஒரு நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியில் வரவங்களை வச்சு சுயேட்சைகளை வச்சு ஆட்சியில் இருப்பார். இப்போ அநேகமாக விஜய் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். விஜய் ஹஸ் நாட் டிஃபைன்ட் இஸ் கோல். காங்கிரஸே ரொம்ப திட்ட முடியாது, ஏன்னா இவர் பிரவீன் சக்கரவர்த்தி உறவில் இருக்கிறார், ராகுல் காந்தி வாட்ஸ்அப்பில் பேசிட்டு இருக்காரு. இந்த சைடு ஒரு 5000 பேர், அந்த சைடு 5000 பேர் ரோட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது. அதாவது இந்த கட்டுக்கதை இந்த இடத்துல அம்பலமாக வெளியில் வந்துச்சு. அண்ணன் வந்தால் 1,00,000 பேர் வருவாங்க, அண்ணன் வந்தால். அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிற கொங்கு மக்கள் விஜய்க்கு மாற்றத்தை விரும்புகிற கொங்கு மக்கள் வந்து செங்கோட்டையன் காதில் சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் வந்து ஒரே இடத்துல திருப்பி ஆல்ரெடி அங்கே காவு வாங்கினது பத்தலை, கரூர் சம்பவம் பத்தலை, இன்னும் எதனா ஈரோட்லேயும் எதனா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சாரம் போவார். சார் அவர் போக மாட்டார். கொள்கை பொறுப்பு பொதுச் செயலாளர், பரப்புரை செயலாளர், அப்படி புதுசு ஒரு சீனியர். அவர் அதை மதிக்க தெரியுதா உங்களுக்கு? பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் உதவி செய்வார். ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணா அந்த பதவிக்கு பேரு கொள்கை பரப்பு செயலாளர். வெளியிலேயே போவாத வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இன்டர்நெட்டை நோடுறவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நடிகர் தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் 72 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியிலே தன்னுடைய திறந்த வழி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக அவர் பல இடங்கள்ல பேசினது போல தமிழக காவல்துறை அவங்கள விட இங்கே புதுச்சேரியில நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சல்யூட் அப்படின்லாம் ஆதவ ஒரிஜினலாம் சொல்லியிருந்தாரு. கரகோஷத்தை எழுப்புங்க அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழக அரசு கற்றுக்கணும், புதுச்சேரி அரசாங்கத்தை பார்த்து மாற்று கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசு, திமுக அரசு கற்றுக்கணும் அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? முதலில் வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 72 நாளுக்கு பின்னாடி விஜய் சார் வந்து பொதுமக்களை சந்தித்திருக்கார். அது வந்து ஒரு நல்ல நிகழ்வு. புதுச்சேரி பிரச்சனைகளை வந்து ஒரு அரசியல்வாதியாக பேசியிருக்கிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டிருக்காரு. இந்த கோரிக்கை என்பது அங்கே மக்கள் நீண்ட நாளாக கேட்குறாங்க. ஏன்னா மாநில அந்தஸ்து வந்துட்டால் அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய், மத்திய அரசினுடைய சலுகைகள், இல்லை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பண விகிதாச்சாரம் எல்லாமே மேம்படுன்றது புரிதல். அப்போது அவ்வளோ பெரிய ஒரு 20 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு நல்ல மேலோங்கின ஒரு பிரதேசம், அது யூனியன் பிரதேசம். அப்படி இருக்க ஒரு இடத்துக்கு வந்து மாநிலமாக இருக்கணும், அது ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு கோரிக்கை என்பது நியாயமானது. மேபி அதை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சின்ற அந்த பாரதிய ஜனதா அப்படின்ற அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல ஒன்றியம், இன்னொரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு இடத்துல பிரதமர் மோடி வஞ்சிக்கிறார் உங்களை. நீங்கள் வந்து வரியெலாம் அதிகமாக கட்டுறீங்க, உங்களால் வந்து வருவாய் நிறைய வருது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக பேசலாம். சரி, அவருக்கு என்ன நெருக்கடியோ ஆண்டவருக்கு தான் தெரியும், அதனால் அது உள்ளே நம்ம போகலை. மற்றபடி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போல புதுச்சேரியும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. இல்லை, இதில் புதுசாக எதுவும் இல்லை, மக்களுக்கே அது தெரியும். அங்கே தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போல் புதுச்சேரி மக்களையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வஞ்சிக்கிறது என்றது உண்மை. இதில் வந்து நம்ம வந்து மாற்றி பேசுகிறதுக்கோ திருச்சி பேசுகிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. கிரண்பேடி என்று ஒரு அம்மையார் அங்கே கொண்டு போய் கவர்னராக போட்டு அங்கே வந்து நாராயணசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு இவங்க கஷ்டம் கொடுத்தாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதாவது இந்த கவர்னர் என்பவங்க தேவையே கிடையாது. அது புதுச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரியில் வந்து ஒரு கவர்னர் பதவி வந்ததுன்னா அவங்க இஷ்டத்துக்கு நியமனமாக ஒரு 3 எம்எல்ஏ போட்டு கூட ஆட்சி நடத்துவாங்க.
இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி ஒரு முடிவு எடுக்கும்போது நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலயமா வந்து ஆட்சியை கட்டுப்படுத்துது, பொம்மை ஆட்சியாக்குறது, கவர்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த ஓர வஞ்சனை, பணம் ஒதுக்காததெல்லாம் பாண்டிச்சேரியில் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை. புதுச்சேரியில் இன்னும் கொஞ்சம் விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும். மேபி ஒரு 20-25 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அதை இன்னும் வந்து ஒரு 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 ஸ்கூலில் பீரியட் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் இருக்கும். 45 நிமிஷம், 50 நிமிஷம். ஒரே ஒரு பீரியட் நீங்க மொத்த பிரச்சாரத்தை சொல்றீங்களா இல்ல அவரோட? இல்ல அவரோட பாகம். ஏன்னா இதோட திருப்பி எப்போ போவாரு, இதற்கு நேரம் இருக்குமான்லாம் தெரியாது. கரூர் டு பாண்டிச்சேரிக்கு 72 நாள் ஆச்சு. இப்போ இவர் வந்து ஆமை வேகத்துல பிரச்சாரம் போறாரு. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் போய் கேட்கும்போது தேதி கிடைக்கல, இடம் கிடைக்கல, இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு பாருங்க எவ்வளோ நீட்டா நடந்தது. அப்போ ஒத்துழைப்பு காவல்துறை தர வேண்டியது இல்லை. ஒத்துழைப்பு தர வேண்டியவர்கள் தாவேகா தொண்டர்களும், விஜய் அவர்கள் ரசிகர்களும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒழுக்கமாக நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்றத நான் திருச்சி, நாகப்பட்டினத்தில் அவர் பேசினதுலேருந்து அதுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி அப்போ அவங்க போகும்போது அந்த சாலையில் போகும்போது அந்த டீசெண்டாக போகணும். விஜய் அவர்கள் வண்டி போகும்போது பக்கத்தில் கற்கா முறுக்கான்னு பைக்கில் ஓட்டுறது, பிள்ளைங்க மாதிரி கத்தின்னு போகிறது, கொடியை ஆட்டிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் சாலை இடையூறுலாம் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. தொண்டர்களுக்கு வந்து ஒரு மூச்சு திணறலோ இல்லை உயிர் சேதமோ எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து ஒரு லிமிட். காவல்துறையில ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. குறிப்பாக வந்து ஈஷா சிங் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அவங்க வந்து என் ஆனந்த் கிட்ட வந்து கடிந்து கொள்ற அந்த வீடியோவும் காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. பாஸ் இல்லாத QR கோடு இல்லாத ஆட்களையும் உள்ள அனுமதிக்க வேணும், கூட்டம் போதும் அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால பாஸ் இல்லாத ஆட்களையும் உள்ள விடுங்கன்னு காவல்துறையிட்ட கேட்கிற போது அந்த காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஈஷா வந்து மிக கடுமையா கோவப்படுறாங்க. உங்களால 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஏற்கனவே, நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ காவல்துறை தன்னுடைய வேலையை கையில் எடுத்ததனுடைய விளைவு, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்ல. கரெக்ட். அந்த ஈஷா சிங் அதிகாரிக்கு வந்து உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப். ஒரு 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 பெண் போலீஸ் அதிகாரி எப்படி வந்து ஒரு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாருக்குன்ற அந்த ஒரு காணொலியே சாட்சி. நீ எனக்கு சொல்லாத நான் என்ன பண்ணணும், உங்களால் 40 பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோவத்தை வந்து இன்னும் கொஞ்சம் புசியாக இருந்ததுன்னா பேசியிருந்தா அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க பொழுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கோவத்தை பேசுகிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஏன் அந்த கோவம் வருதுன்னா, கிட்டத்தட்ட சார் வந்து வழக்கம் போல், அதாவது சார் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு ட்ரெயின் லேட்டாக வருது, ஃப்ளைட்டு லேட்டாக வருதுன்னா அது இது 1.5 மணி நேரம் தான் கிட்டத்தட்ட. அதாவது 10லேருந்து 12 கொடுக்கப்பட்ட டைமில் இவர் ஒரு 11:30க்கு ஆரம்பிக்கிறார். அப்போ அதுவே வந்து 1.5 மணி நேரம் டிலே. யார் அதிகாரியை பொறுத்தவரையிலும். அதிகாரி ஐபிஎஸ்க்கு வந்த அதிகாரி இல்லை ஒரு காவல்துறையில் படிச்சுட்டு வர அதிகாரி என்ன நினைப்பாங்க, பங்க்சுவாலிட்டி டைம்னா டைமுக்கு ஆரம்பிச்சு அவருக்கு தெரியாது, அவங்க இப்படி தான் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கரூர் காவு வாங்கின கேஸில் அங்கேயுமே கரூரில் காவல்துறை போய் கெஞ்சி கேட்டாங்க அன்னைக்கு, தயவு செய்து போவேணாம் சொல்லுங்கள், இங்கேயே நிறுத்தி பேசுங்க, சீக்கிரமாக பேசுங்க, கூட்டத்தை கலைங்கன்னு அவங்களும் இதே கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அன்றைக்கி நம்ம பக்கா மாஸ் கட்சி. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, பாட்டு போடுங்க, திருப்பி உங்கள் விஜய் பாட்டு போடணும், அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு போடணும், அப்புறம் விஜய் இது இன்னொரு பாட்டு போடணும், அப்புறம் திருப்பி மறுபடியும் யாரோ ஒருத்தர் பேச்சாளர் பேசுவாங்க, திருப்பி மறுபடியும் ரிப்பீட்டு, இப்படியே போட்டு 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 நேரத்தை வச்சுட்டாங்க. இங்கே அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. 10 to 12 ஃபஸ்ட்டு அதை கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஸ்கூலு பள்ளிக்கூடம்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அது நியாயம்தான். ஒரு லாரியோ ஒரு பைக்கோ ஒரு காரோ பாண்டிச்சேரியில் ஒரு சாலையில் பிரேக் டவுன் ஆகிடுச்சினாலுமே அங்கே ஈசிஆர் ஃபுல்லாகவும் சரி, டவுன் ஃபுல்லாகவுமே சரி டிராஃபிக் ஆகும். அது வந்து இப்போ நாளைக்கு ஸ்டாலின் போனாலும் ஆகும், எடப்பாடி பழனிசாமி போனாலும் ஆகும், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் போனாலும் ஆகும். அது இது தேர்தல் நேரம் அது நடக்கும். பட் கூட்டி கட்சி பார்க்கும்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து காவல்துறை ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அதை விட பாராட்டுக்குரியது தாவேகா தொண்டர்களோட அந்த நன்னடத்தை. சரி, நம்ம எப்போ பார்த்தாலும் மரத்தில் தாவுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் நான் கூட வீடியோ எல்லாம் எல்லா சேனல்லையும் மாற்றி மாற்றி பார்த்தேன். டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே இல்லை பக்கத்தில் ஃபஸ்ட்டு. அப்புறமா கூட வேறு எதனா கம்புலாம் இருந்தது, அது மேலே ஏறி நின்று இருக்கலாம். பட் 5000 பேருன்னும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இடம் தான் இருக்கே, அண்ணன் தான் தெரிகிறாரு, பஸ் மேலே காட்சி தான் தராரு, அப்புறம் எதுக்கு நம்ம முந்தி அடிக்கணுன்ற அந்த ஒரு இது இருந்தது. அப்புறம் இவங்க வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, பயங்கரமாக கூட்டம் சேரும், பயங்கரமாக கூட்டம் சேரும். ஒரு போகிற வழியில் 2 சைடு நின்று இருக்கலாம்ல ஜனங்க. பனையூர்லேருந்து சார் போகிறாரு, இல்லை ஈசிஆர் வழியாக போகிறாரு, ஈசிஆரில் இந்த சைடு ஒரு 5000 பேர், அந்த சைடு 5000 பேர் ரோட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது. அதாவது இந்த கட்டுக்கதை இந்த இடத்துல அம்பலமாக வெளியில் வந்துச்சு. அண்ணன் வந்தால் 1,00,000 பேர் வருவாங்க, அண்ணன் வந்தால்
பயங்கரமான ஒரு கூட்டம் வரும் அப்படின்றது இங்கே எக்ஸ்போஸ் ஆகுது. எப்படின்னா, ஒரு வீட்ல இருந்து வரும்போது பெரிய ஒரு தேசிய தலைவரோ, இல்ல வந்து ஒரு அரசியல்ல ஒரு பெரிய புள்ளி போறாருன்னா, டைம் போறாங்கன்னும்போது அந்தந்த நிர்வாகிக்கு தெரியும். விழுப்புரத்துல இருக்கவங்களுக்கோ, கடலூர் இருக்கவங்களோ, அவங்க வந்து ஈசிஆர் மெயின் ரோட்ல நின்னுருக்கலாம்ல. பக்கத்துல இல்லல்ல. 50, 70 கிலோமீட்டர் தாண்டி தானே போறாங்க. 2 சைடு நின்னுட்டு, டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கிற மாரி ஒரு 10 பேர் இருந்து டாட்டா காமிச்சா என்ன? ஏன்னா, இவருக்கு அந்த மாரி டாட்டா காட்டி போய் பழக்கமே கிடையாது. மக்கள சந்திக்கிறதுன்ற அந்த பழக்கமே இல்ல. இவரு எப்போ வருவாரு? இருட்டிலேயே போவாரு, இருட்டு கார்லயே, கருப்பு கார்லயே போவாரு, கருப்பு கார்லயே வரவரு இவரு. அதனால தெரியாது. அதனால என்ன பண்றதுன்னா, இந்த மாரி எல்லாரும் பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்த திரட்டி, ஒரே இடத்துல எடுத்துன்னு போய் மொத்தமா கும்பலா வச்சுட்டு, அங்க அந்த கும்மடுப்பு மாரி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியே கதகதப்புல வைக்கிறது ஜனங்கள. அதுதான் ஈசா சிங் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க கூட்டம் வரலன்னு இன்னும் கூட்டம் சேர்க்கறதுக்கு வேண்டி டிலே பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கூட்டத்த ஆரம்பிக்கிறியா இல்லையா அப்படின்னோனே, சொன்னது 5000 பேரு. 4000 பேர் வந்திருக்கிறாங்களா? சரி 5000 பேர் வந்திருக்காங்களா? அப்படியே வந்து காவல்துறையில ஒரு சில கேட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில பத்திரிகையில இப்ப செய்தி போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப பாஸ் இல்ல, கியூஆர் கோட்ல கூட்டம் தான், அங்க தான் இடம்லாம் இருக்கு. நெறைய பிளாக் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏரியல் ஷாட்ல இந்த பாக்ஸா போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த சைடு பாக்ஸ்ல கொஞ்சம் இடம் இருக்கு. இன்னும் ஒரு 2000, 3000 பேர் அத சேர்க்கணும்னா சேர்த்துருக்கலாம். அது வந்து அவங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்குமே தெரியாது. எவ்வளோ பேர் வருவாங்க, கொல்லுவாங்கன்றது. அப்ப இதே நீங்க இந்த கியூஆர் கோட் இல்லாம ஃப்ரீயா விட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த 5000ன்றது ரூ. 10,000 டபுள் ஆயிருக்கும். ஆனா அது டபுள் ஆவுறது அங்க பிரச்சனை இல்ல. வந்து தள்ளுமுள்ளு இல்லாம டீசென்ட்டா நின்னுட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டியது இருக்கு. அத போலீஸ் போட்டிருக்காங்க. அதை தாண்டி அங்க வந்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குல்ல. அத பாண்டிச்சேரி தாவேகா நிர்வாகிகள், ரசிகர்கள் வந்து காப்பாத்திருக்காங்க. இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, மாநில சுயாட்சி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இறையாண்மை எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். தமிழ் அப்படின்ற மாரிலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பேசிட்டு, பாண்டிச்சேரியில சிறுபான்மையினர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுலயுங்க நான் பாண்டிச்சேரி அரசியல டெய்லி நம்ம படிக்க முடியாது. நானுமே இப்ப பேச்சு முடிச்ச உடனே தேடி தேடி பார்க்குறேன். ஒரு லைன்ல ஏதோ சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. இது யாரு? ஒரு ஒரு அம்மையார் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பதவி போச்சு. அத வந்து இவரு என்ஆர் ரங்கசாமி வந்து யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பிச்சு, அத வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கணும்னு சொன்னாரு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க வந்து வேலை செய்யல அந்த அமைச்சரு. சரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. வேற சில குற்றச்சாட்டுகள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பேசியிருக்கணும். 19 ஒரு லைன்ல பேசிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே இல்ல. கூட்டணி ஆட்சியாகவே இருந்தாலும் புதுச்சேரிக்கு அவங்க ஒண்ணுமே செய்யல. நிறைய பற்றாக்குறைகள் இருக்கு. அதாங்க அத வந்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் கோடிட்டு காட்டியிருக்கணும். அதாவது இது எப்படின்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா குடுத்தாங்க. கொஸ்டின் பேப்பர்ல எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு சாரு. 10 மார்க் டீட்டெயில் கொஸ்டின் கூட வந்து அந்த கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் ஒண்ணு எழுதிட்டு போயிட்டாரு. 1 வேர்டுக்கும் அதே 2 வார்த்தை. 5 மார்க் கொஸ்டினுக்கும் அதே 4 வார்த்தை. பார்க்கும்போது என்னன்னா, விஜய் சார் பாருங்க எல்லா கொஸ்டினும் ஆன்ஸர் பண்ணியிருக்காருன்ற மாரி இருக்கும். டேய் அதுல கன்டென்ட்டே இல்ல. அது ஃபர்ஸ்ட் பேர தாண்டி போல அப்படின்னா அதுதான். அப்ப என்னன்னா, இப்ப 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 இதில பத்தி நான் அவரு இன்னைக்கு பேசினத வச்சு எடுத்துக்கினது என்னன்னா, திமுகவ நம்பாதீங்க. திமுக மக்கள் விரோத சக்தி. மத்திய அரசு வந்து பாண்டிச்சேரியை தமிழகம் போலவே வஞ்சிக்கிறது. இது கிட்டத்தட்ட 2 பேர் தெரிஞ்சது தான். இந்த புதுசா எதுவும் இல்ல. திமுக போன வாட்டி நம்பாதனால தான் அவங்க என்ஆர் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. அவரு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ரங்கசாமிய பொறுத்தவரையிலும், அவரு அப்படியே ஒரு நிலையா இருப்பாரு. நிதிஷ்குமார் மாரி. ஒரு நேரத்தில அதிமுகவோட பழகி ஆட்சியில இருப்பாரு. ஒரு நேரத்தில பிஜேபி கூட பழகி ஆட்சியில இருப்பாரு. ஒரு நேரத்தில காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியில வரவங்கள வச்சு, சுயேட்சைகள வச்சு ஆட்சியில இருப்பாரு. இப்ப அநேகமா விஜய் கூப்பிடுவாருன்னு நெனைக்கிறேன். நான் ஆட்சியில இருக்கணும். எனக்கு யார் சப்போர்ட் பண்றீங்களோ வாங்க. 10 எம்எல்ஏ ஜெயிச்சா போதும் அங்க. 10 எம்எல்ஏ எப்படி பார்த்தாலும் ஒரு 3, 4 சுயேட்சை ஜெயிச்சுருவாரு. கவுன்சிலர் மாரி தான் அங்க எலக்ஷன். வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000, 60,000 ஓட்டு வாங்குனா நீங்க எம்எல்ஏங்க. மொத்தமே அவ்வளோதான் இருக்கும். அப்ப அந்த 30 சட்டமன்ற தொகுதி. அதாவது 18, 12 அந்த மாதிரி வரும். அப்புறம் நியமனத்துக்கு ஒரு 2, 3 போடுவாங்க. 33 அதுக்குள்ளேயே முடிஞ்சிரும் அவங்களுக்கு மொத்தமா கவர்னர் எல்லாம். அப்ப அவருக்கு தேவை வந்து 10லேருந்து 12 எம்எல்ஏ கிடைச்சா போதும். யாருக்கு? ரங்கசாமிக்கு. ஒருவேளை விஜய் பிரபலம் அவரு ஒருவேளை கூட்டணி வராரு, இல்ல நாளைக்கு பிஜேபி விட்டு வெளியில போனோம்னா கூட ரங்கசாமி அதற்கெல்லாம் தயாரான ஒருத்தர் தான். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அவர்கள் வந்து பிஜேபி நோக்கி போறாருன்ற அந்த சந்தேகங்கள் அது அந்த இயல்பு என்பது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பெருசா விமர்சனம் பண்ணலாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் அங்கேயுமே இருக்கு. ஆனா அத பத்தி பேசல. ஆனா அது பாராட்டி இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. இது ஈஷா சிங் திட்டினது வந்து புஷி ஆனந்த் போய் சொல்லல போல. இந்த மாரி அம்மா மேடம் டென்ஷனே கத்து கத்துன்னு கத்துறாங்க. அடுத்தது போனா யாராவது தூக்கி வச்சுருவாங்க போலது. பேசுறியா இல்லையான்னு ஓல விட்டு அனுப்புறாங்கன்றது. அதெல்லாம் வந்து ஆனா ஒரு பை அண்ட் லார்ஜ் நம்ம கரூர்ல பார்த்ததுக்கும் தண்ணி பேக் ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு அதிசயம். தண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. கிரீஸ் எல்லாம் தடவல. அதுக்கப்புறமா வந்து பவுன்சர்கள் வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ளு இருந்தாலும் கொஞ்சம் நாகரிகமா நடத்துனாங்க தொண்டர்கள. அதுதான். ஆனா பவுன்சர் வந்து காசுக்காக வேலை செய்பவர்கள். தொண்டன் அப்படி கிடையாது. உணர்வுபூர்வமா.
அப்போ அந்த உணர்வுபூர்வத்துக்கும் காசுக்கு வேலை பார்க்குறது எது முக்கியம்னா உணர்வு தான் முக்கியம். அந்த பவுன்சரை வந்து தொண்டர்களே கொஞ்சம் நியாயமாக நாகரிகமாக இது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் யாருமே அதிகமாக பேசலை. ஆதவ அர்ஜுனாவும் அந்த தமிழக காவல்துறையை பார்த்து இதை கற்றுக்கணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை சொன்னார். வழக்கம் போல் நம்மால் புஷியானந்த் அவர்கள் வந்து அவர் ஒரு 3 நிமிஷம் 3 நிமிஷம் பேசியிருப்பார். அவரோட மண்ணின் மைந்தர் அல்லவா, அவருக்கு உண்டான எனக்கு பிடித்த வட்டார மொழியில் அவர் வந்து நம்ம தலைவர் தளபதி அப்படின்னாரு. அதாவது தளபதிக்கு மேலே தான் தலைவர். நீங்கள் தலைவர் சொல்லிட்ட போது தளபதி சொல்ல வேணாம். அதனால் தலைவர்னே இது. ஆனால் ஓகே, அவரோட நடைமுறை அது அது அன்பாக அவங்கக்கிட்ட பேசிட்டு ஒரு சந்தோஷத்தை உற்சாகமாக வெளிப்படுத்தி போயிருக்காரு. அதெல்லாம் பாராட்டுக்குரியது. இன்னும் அரசியல் பேசலை விஜய். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு விஜய் அரசியல் பேசினா ஆமாம் உண்மையிலே பேசலை. ஏன்னா விஜய் ஹஸ் நாட் டிஃபைன்ட் இஸ் கோல். அதாவது ஒரு மாநாட்டுக்கு போகிறீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசுறது அது ஒரு சப்ஜெக்ட். உணர்வுபூர்வமாக இல்லை ஒரு மொழி ரீதியாக உணர்வுபூர்வமாக ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி அங்கே இருக்க மக்களை கவர்றது அது 2வது பாகம். அதை ஒரு சிலவு லைட்டாக பண்ணியிருக்கு. ஏன்னா அவர் முகத்துக்குன்னு ஒரு வசீகரம் இருக்குது. 3வது வந்து யாரை எதிர்த்து நான் என்ன அரசியல் பண்ண போகிறேன், குரல் கொடுக்க போகிறேன்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி பீச்சு கரை வந்து கரைஞ்சி போகுது, பக்கத்தில் போர்ட்டு கட்டினதுனால பீச்சு காணா போகுதுன்னு சொல்லிட்டு கூட அங்கே ரொம்ப வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பறவைகள் வரத்து குறையுது, மாசு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குரல் கொடுக்க போகிறாரா? இல்லைன்னா சொல்லணும்ல. அதாவது இன்றைக்கி வந்து ரங்கசாமி கவர்மெண்ட் இருக்குது, மத்திய அரசு பாதிக்குது, ஒரு சிலது செய்யலை கூட்டணியில் இருந்தாலும் நான் வந்து பிரதமர் மோடிக்கிட்டேயோ இல்லை மத்திய அரசுக்கிட்டேயோ நான் கோரிக்கை வைப்பேன், இதை கேட்பேன், கேட்டு இதை நான் பெற்றுக் கொடுப்பேன். இல்லைனா மத்திய அரசு ஓர வஞ்சனை செஞ்சுன்னா மத்திய அரசை நான் தோக்கடிப்பேன். இது ஸ்டாண்டு, கிளியர் கிறிஸ்டல் ஸ்டாண்டு. இதை எடுக்கலை. சரி, இப்படி வாங்க. திமுக வந்து எதிர்கட்சியில் இருக்குது. பொதுவாக பாண்டிச்சேரியை மாறி மாறி ஆட்சிக்கு வர ஒரு இடம். இப்போ அங்கே வந்து இந்திய கூட்டணி வரணும்னா ஐயா நாராயணசாமி தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து அங்கே 12 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவேன், எதிர்கட்சியாக இன்றைக்கி காங்கிரஸ் திமுக இருக்குது. இது வந்து இப்போ ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால் திமுகவோட போக்கு உங்களுக்கு தெரியும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கும், மக்களை நம்பி ஏமாற்றுவாங்க. திமுக குடும்பன்றது இந்த மாதிரி ஊழல் செய்கிற குடும்பம், அதனால் இவங்களை நம்பாதீங்க. ரங்கசாமியே இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்ன மாதிரி மாற்று கட்சியெலாம் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுது. நாளைக்கு இங்கே திமுகவோ காங்கிரஸ் கூட்டணியோ வந்ததுன்னா என்னால் பிரச்சாரமே பண்ண முடியாது, காங்கிரஸையும் ரொம்ப திட்ட முடியாது. ஏன்னா இவர் பிரவீன் சக்கரவர்த்தி உறவில் இருக்கிறாரு, ராகுல் காந்தி வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, இவர் இதுக்கு தான் சொல்கிறது கொள்கைன்றது முக்கியம் இல்லை, ஒரு கூட்டணின்றதை முன்கூட்டியே சொல்லணும். எவ்வளோ நெருக்கடி பாருங்க. போயிட்டு ஈயம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு அரசியல் பேசிட்டு வர வேண்டியது. இன்னைக்கு தேதியில் விஜய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, விஜய் அரசியல் வாரிசு இல்லை, விஜய் மீது இருக்கிறவங்க கூட வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. நான் அவர்களோட இந்த தொண்டர்களோட மனநிலை, அவர்களோட நடவடிக்கை நடத்தையில் தான் எனக்கு பிரச்சனை. அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு நம்ம சொல்லலை. அப்போது இவ்வளவு ப்ளஸ் இருந்தும் கூட பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரியில் போய் பிரதேசத்தில் போய் கூட ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பேச முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு விஜய் மாட்டிருக்காரு. அப்போ காங்கிரஸை, அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸை நம்பாதீங்க, அதோடு சரி. இப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அவங்களே எதிர்கட்சியில் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கதை பற்றி பேசுனீங்க, அங்கே அதிமுக பற்றி பேசுவோம். எம்ஜிஆரோட உழைப்பு, வேர்வை, தியாகம், கூட இருந்த செட்டும் நீங்களும் ஒன்றுன்னு அவங்க தான் கூட இருக்கவங்க உசுப்பேற்றி விட்டாங்கன்னு நீங்களும் அதை நம்புறீங்க ஒரு கட்சி தலைவர். இது 2வது, பிஜேபியை ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியல. செங்கோட்டையன் சொல்றாருல, நமக்கு சின்னம் கிடைச்சிருச்சு, அந்த சின்னம் வந்து என்ன சொல்றது, பிஜேபியில் சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னம் நீங்கள் கேட்குற சின்னம் கொடுக்குறோம், தம்பிக்கிட்ட சொல்லுங்க. அதான் இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரி யாரும் எதிர்பார்த்திராத ஒரு சின்னம், அது ஒரு மேஜிக் நடக்க போகுது. எதுனா மந்திரவாதி டப்பா மாதிரி வச்சு இப்படி போக போகிற செங்கோட்டையன் சொன்னார்ல. செங்கோட்டையன் அவர்கள் இஸ் பிகம் என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் வந்து டெட்வுட் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அப்படின்னா மரம் அப்படியே பார்க்கறது இருக்கும் பல பலன்னு, உள்ளே போய் தட்டினீங்கன்னா கொட்டும், உள்ள செல்லு கில்லுலாம் அரிச்சு போயிருக்கும். இன்னைக்கு சொந்தக்காரர், அவரோட அண்ணன் மகன், அவர் முன்னாடி திமுகவில் போனார், இவரோட நடவடிக்கை சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு. அப்புறம் இவர் அதிமுகவில் வந்து இன்றைக்கி சேர்ந்துட்டார். இன்னைக்கு காலையிலேருந்து அது ஒரு செய்தி ஓடுது. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களே. இன்னொன்று, செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு 30 பேரை கொண்டு போய் நீங்கள் ஒரு கட்சியில் இணையலாமா? ஒரு 300 பேர்னா இட்டுன்னு போக வேணாம், ஒரு 10 ஓல்வோ பஸ்லாம் போட வேணாம், ஒரு பஸ்ஸில் 25 பேர்னா கூட 250 பேர் 10 பஸ்ஸுக்கு ஒரு கொடியை போட்டு போக வேணாம். சரி, அவருக்கு தான் கூச்ச சுபாவம், விஜய் சார் இருட்டு வண்டியிலே வந்துட்டு அப்படியே கருப்பு வண்டியிலே போவார். நீங்கள் ஒரு பஸ்ஸில் செங்கோட்டையன் ஃபோட்டோ போட்டு ஒரு 300 பேர் இட்டுன்னு போனால் அவனா வேணாம் நான் சொல்ல போகிறேன். இல்லை, மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணையறாங்க, டெய்லி வந்து இணையறாங்க தாவேக்கால. ஒரு செங்கோட்டையன் சேர்ந்ததை வச்சு நானும் பார்க்குறேன், ஒரு வாரமாக வந்து செங்கோட்டையன் போயிட்டாரு.
அதனால வந்து தாவேகா வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க, தாவேகா எதிர்க்கட்சி தலைவர். இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் 8% ஓட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் காதில் பூ வச்சுன்னு இருப்பாங்களா? இன்னைக்கு பெரிய கட்சின்னு பார்த்தா எது எது? ஃபர்ஸ்ட் பெரிய கட்சி திமுக, ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக, மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி, நாலாவது பெரிய கட்சி பாஜக, அஞ்சாவது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 5 கட்சியும் ஒரே தேர்தலில் இவர் லெஃப்ட் கையில் ஆச்சு படுகு போட்டு. என்ன ஸ்கிரிப்டா படமா இது? இதுதானே பேசிட்டு இருக்கிறாங்க அன்றாடம் ஊடகத்தில். இது வந்துங்க ஒரு சில சர்வே, ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு சில அஜெண்டாவால் பண்ணப்படுகிறது. யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது ஆண்டவனுக்கு தான், இயற்கைக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. இல்ல ஈரோட்ல பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடத்த தேர்வு செய்தல பிரச்சனை இருக்கு. காவல்துறை வந்து வேற இடத்த சூஸ் பண்ண சொல்றாங்க. அங்க பிரச்சாரம் பண்ணா ஒரு கொங்கு ரீஜியன்ல ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வந்து விஜய்க்கு இருக்கு. யங்ஸ்டர்ஸோட வாக்கு வங்கி அங்க இருக்கு. அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிற கொங்கு மக்கள் விஜய்க்கு மாற்றத்தை விரும்புகிற கொங்கு மக்கள் வந்து செங்கோட்டையன் காதில் சொன்னாங்க, விஜய் சார் வரணும் அப்படின்னு. ஏன் செங்கோட்டையனே இந்த வாட்டி தோத்து போயிடுவாருன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற அதே கொங்கு மக்கள் தான். ஏன்னா இவர் இப்படி பண்ணி போட்டாரு, இவர் இவ்வளோ பெரியவர், இவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வேணாமா, அந்த சிறு பிள்ளைங்களோட சேர்ந்து இவர் என்ன அரசியல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க. செங்கோட்டையன் அவர்களே சிக்கல். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இவர் என்ன பண்ணோம், ஆனால் ஈரோடில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஈரோடு மத்தி, அதாவது ஈரோடு டவுனில் 2, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொடக்குறிச்சி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு சத்தியமங்கலம் சார்ந்த பவானி சாகர் இருக்குது, பவானி இருக்குது, அந்தியூர் இருக்குது. இவ்வளோ சீட்டு இருக்குது. ஒரே இடத்துல 50,000 பேர் 40,000 பேர் கூட்டுனா சரி இருக்காது. ஒரு 2 இடம் இங்கே ஒரு 2 மணி நேரம் ஒரு ஒரு பப்ளிக்கை வச்சு கூட்டம் போடும். நீங்கள் 25 நிமிஷம் பேசுங்கன்னா, இல்லை வேணால் கன்செஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் இங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுங்க, அங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுங்க, 2 இடத்துல வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் நீங்கள் அங்கே வெளியில் வரும்போது கோயம்புத்தூரில் வேணால் ஒரு 5,000 பேர் 10,000 பேர் அப்படி நிற்கிற மாதிரி சாலை வெளியில் நிற்கிற மாதிரி பாயிண்ட்டாக ஒரு ஊர் முனையில் இந்த வண்டி போகும்போது ஒரு 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 கூட்ரோடு இருக்கும். ஒரு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம், அங்கே ஒரு 1000 பேர், இன்னொரு இடத்துல 2000 பேர், இப்படி வழிநடுக்க கூட கூட்டத்தை கூட்டி பண்ணால. எதுக்கு நீங்கள் வந்து ஒரே இடத்துல திருப்பி ஆல்ரெடி அங்கே காவு வாங்கினது பத்தலை, கரூர் சம்பவம் பத்தலை, இன்னும் எதனா ஈரோட்லேயும் எதனா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஒவ்வொரு தொகுதிக்கே பிரச்சாரம் போவார் சார். அவர் போக மாட்டார். நேரம் எங்கே இருக்குது? அவர் தான் 72 நாள் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அவர் போக மாட்டார். நீங்கள்லாம் நம்புறீங்களா அவர் தொகுதியாக போய் ஓட்டு கேட்பாருன்னு? வாய்ப்பே கிடையாது. நான் வந்து டைம் பேசுவோம், நம்ம இப்போ நேரத்தை பற்றி பேசுவோம். அவரோட உழைப்பு நாட்கள் எடுத்துக்கோங்க. அவர் காலைல எப்போ ஏஞ்சிக்கிறாரு, எவ்வளோ நேரம் போகிறாரு பிரச்சாரத்தை. இப்போ இன்றைக்கி வந்தார் இல்லைங்களா, இப்போ பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்காங்க. பக்கத்தில் அப்படியே விழுப்புரம் வழியாக கொஞ்சம் உள்ளே பூந்து ஈசிஆர் வரத்துக்கு என்ன பிரச்சனை? வர வழி தானே. தமிழ்நாடு அரசு நீங்கள் ஈரோடு தானே கேட்டீங்க, விழுப்புரத்தில் எதனா அப்ளை பண்ணீங்களா? மற்ற மாவட்ட செயலாளர்லாம் என்ன பண்ணுறாங்க? ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா? ஏங்க எல்லா மாவட்டத்திலும் அப்ளை பண்ணுங்க. எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ பர்மிஷன் அந்த மாவட்டத்துக்கு போங்க. உங்களுக்கு எங்கே வந்து பிடிக்குதோ அங்கே தான் போவீங்களா? சரி, இப்போ ஈரோடில் பர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் வேறு எதனா மாவட்டத்தில் கேட்கலாம்ல, சேலத்தில் கேட்கலாம்ல, சேலத்தில் மேபி உடனே கிடைக்கலாம்ல, இல்லை கள்ளக்குறிச்சி பக்கத்தில், இல்லை திருச்சி, எல்லா மாவட்டத்திலையும் கேளுங்க. எல்லா மாவட்டத்துலையுமா ஒரே நேரத்தில் வேணான்னுவாங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா, நீங்கள் கேரளா பார்டரில் அங்கே வச்சுட்டு இப்போ பாண்டிச்சேரியில் போய் தமிழ்நாடு அரசியல் பேச முடியுதுல்ல, அதேமாரி கேரளாவில் அவர் வேறு உங்களுக்கோசரம் வெயிட்டிங். யார்? கேசி வேணுங்கப்பால். அவர் கம்லாம் விட்டுன்னுக்கிறாரு, பிக் பபுள் பூமர் மாதிரி, அப்படியே சுவிங் கம் மாதிரி. அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி கேரளாவில் பர்மிஷன் வேணும் கொஞ்சம் பண்ணுங்கன்னா, அவர் அந்த நம்ம இந்த தொகுதி இருக்குங்களா, அவர் மனோ தங்கராஜ் தொகுதி கடைசி எல்லைக்கோடு, விலவங்கோடு, கிள்ளியூர், அந்த பார்டர் இருக்குல்ல, பத்மநாபபுரம், அங்கே எங்கன்னா கொடுத்தா அங்கே ஒரு 10,000 பேர் கூட்டம் போடுங்க. அவங்களுக்கு கேரளா சந்தோஷமாச்சு. கன்னியாகுமரி மாவட்ட அரசியல் பேசுங்க. என்னங்க, நான் ஒரு வெறும் பத்திரிகைக்காரன், எனக்கு இவ்வளோ சிந்தனை வருது, இவ்வளோ தோணுது. இமாம் பெரிய கட்சி வச்சுன்னு செங்கோட்டையன் காலத்து, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி வச்சுக்கிட்டு, சர்வ வல்லமை படைத்த ஆதவர்ஜனை வைத்து, இதற்கு யூகம் சொல்லக்கூடிய அருண்ராஜை வைத்து கொண்டு, அப்புறம் ஜானாரகசாமியை வைத்து கொண்டு, இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு கட்சிக்கு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் அண்ணன் வந்து நல்ல தமிழ், அவரோட அந்த நடை மொழி அதற்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் அடிமையே. ஆனால் ஒரு நாளும் அவரை வந்து அவர் பேசுறதை ரசிக்கலாம். ஆனால் ஏன்னா அடுத்த 3 மாதம் கழிச்சு எங்கே இருப்பாருன்னு தெரியாது. இந்த ஃபுல் மூன் ஆஃப் மூன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த நிலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஃபுல்லாக இருக்கும், ஒரு நாள் மறைஞ்சிரும், அப்புறம் கால்வாசி வரும், அப்புறம் பாதி வரும். அது மாதிரி ஒரு சக்கரம். நாளைக்கு கொஞ்ச நாள் கழித்து வேறு எதுனா புது கட்சி வந்து அங்கேயும் போவார் அண்ணன். அது அவரோட விருப்பம்.
புரியுதுங்களா? நான் அதுக்குள்ள அதனால அவர் வந்து பேச்சாளர். அவருக்கு வந்து கொள்கை பரப்பு அது அது ஆக்சுவலா அந்த ஒரு பதவி குடுத்தீங்க. ஏன்னா பரப்புரை செயலாளர். ஒரு ஒரு சீனியர் அவரு. அத மதிக்க தெரியுதா உங்களுக்கு? உங்கள ஒரு கட்சின்னு நம்பி வராரு அவரும். ஒரு இல்ல பெரியவரு. பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் உதவி ஏங்க செய்வார். ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணா அந்த பதவிக்கு பேரு கொள்கை பரப்பு செயலாளர். வெளியிலேயே போவாத வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இன்டர்நெட்ல நோண்டுறவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி. அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் கூட துணை. இதெல்லாம் தெரிய வேணாம். இல்ல தெரியலன்னா தெரிஞ்சவங்கள யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரு தெருவா போய் ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட ஒரு 2, 3 துணை இணை போடுவாங்க. இதுதான் ஒரு கட்சியினுடைய அமைப்பு. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், பரப்புரை செயலாளர் அப்படின்னு புதுசு. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு பத்திரிக்கையாளன். அந்த டெசிக்னேஷன் சொல்லும்போது கரெக்ட்டா சொல்லணும்ல. இப்போ பிரிண்ட் மீடியால எழுதும்போது இனிஷியல் தப்பா போட்டாமே திட்டுவாங்க. எப்படி இனிஷியலா தப்பா போட்ட? எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? கேம்பெயின் செக்ரட்டரி அப்படின்றது நல்ல பொசிஷன் தானே இல்லையா? ஏன் நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் பத்தி சொல்றீங்க. அண்ணாவ பத்தி பேசுறீங்க. வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க. இப்போ நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ்னா, அது ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணுங்க. ஃப்ரைட் ரைஸ்ல போயிட்டு நான் வந்து கொஞ்சம் பருப்பு சாம்பார் அள்ளி ஊத்துவேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூக்கி கொத்தா போடுவேன். கேட்டா இதுதான் ஃப்ரைட் ரைஸ்னா, அப்ப ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு கோவம் வருமா? வராது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு முறை இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒரு கட்சினா அதுக்குன்னு ஒரு 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 அதாவது மக்கள் பழக்கப்பட்டிருப்பாங்க. கோப்பாசே அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் கொள்கை பரப்பு செயலாளர். அம்மா ஜெயலலிதா ஒரு கோப்பாசேவா இருந்தாங்க. அதான் நல்ல பேச்சாளர், பேச்சு திறமை இருக்கிறவங்கள கொள்கை பரப்பு செயலாளர். இப்போ ஆண்டி ராஜா இருக்கிறாரு, ஏ ராஜா. அவரு ஒரு காலத்துல அந்த மாதிரி கொள்கையை விலக்கி பேசக்கூடியவர். அப்ப அந்த மாதிரி நல்ல கொள்கை பேசுறவங்க, இவருமே கொள்கை பரப்பு செயலாளரா இருந்திருக்கிறார் ஒரு விதத்துல மதிமுகல. நல்லா பேசக்கூடியவர்கள் அந்த பொறுப்பு போடுவாங்க. இது வந்து பேசிக். அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவருக்கு? ஆனா உங்களுக்கு கொள்கை பரப்பு அவர் வந்திருக்கிறாரு. அவரு போய் சுத்துவாரு. நீங்க என் கூட தான் இருக்க போறீங்க. நம்ம எல்லாமே இன்டோர்ல தான் இருக்கோம். அவர் அவுட்டோரு. ஆனா அந்த பொறுப்பு என்பது அவுட்டோர் பொறுப்பு. அத அவருக்கு குடுத்துருவோம். உங்களுக்கு நான் வேற எதனா மாத்தி குடுக்குறேன்னு சொல்லணும். யார் சொல்லணும்? தலைவர் சொல்லணும். தலைவருக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. தலைவருக்கு தெரியாதே. தலைவருக்கு தெரிய விடாம பாத்துக்கிறதுலாம் யாரு? தான் இந்த 4 பேர் கூட. இதுதான். அப்போ இன்னைக்கு சரி பாண்டிச்சேரி போனீங்க இல்லையா? பாண்டிச்சேரி போலீஸ பார்த்து தமிழக காவல்துறை கத்துக்கணும். கரூர்ல மனசாட்சியோட பேசணும். அவங்க கெஞ்சுனாங்களா? கெஞ்சலையா? ஆதவர்ஜுனோ கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ இதுக்கு மேல போவாதீங்க கேட்டாங்கல்ல. இன்னைக்கு இந்த அம்மா கத்திருச்சு. டென்ஷன் ஆகி அந்த அதிகாரி கத்திட்டாங்க அவங்க. அவங்களால முடியல. ஏன்னா பயம், பதட்டம். மனுஷ உயிருக்கு ஏதோ ஆயிடுமன்ற அந்த பதட்டம். இந்த கூட்டம் ஜாஸ்தி, இந்த கூட்டம் கம்மி. வேல்சாமிபுரத்துல வந்த கூட்டம் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் அவங்களோட பதப்பதப்பு, அவங்களோட கோவம் நியாயம் தானே. மனுஷன் எதனா பாண்டிச்சேரியில் எதனா ஒரு சீரியல் கூட ஆகக்கூடாது யாருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸும் கம்பேர் பண்ணுறீங்க ரைட்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன், பாண்டிச்சேரினாவே நமக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐயா பாரதியார் பேசுகிறாங்க, ஆரவிந்தோ பேசுகிறாங்க, அதுக்கப்புறமா பாவேந்தர் பற்றி பேசுகிறாங்க, கவி பாரதியார் எல்லாமே பேசிட்டார். சரி, பாண்டிச்சேரினா சரக்கு நல்லா இருக்கும், டாஸ்மாகை விட அது நல்லா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் நிதர்சனமான பத்திரிகையாளர், புரியுதுங்களா? இங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே போய் வாங்கிட்டு அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க. அங்கே போய் 10 ரூபா பாட்டில் பாடினீங்கல்ல, அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் மறந்து போச்சு. திடீர்னு தேர்வு கொண்டு பச்சா இதுதான் பிரச்சனை. அதே பாட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? இன்னும் இருக்குல்ல. பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்திருக்கிறேன். நான் வரும்போது கூட கடைகள்லாம் பார்த்தேன். புதுசாக நீங்கள் வந்து பழக்கப்பட்ட மாதிரிலாம் கூட சொல்ல வேணாம். ஏன்னா நீங்கள் உச்சத்தர் நடிகர், உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். நான் என்ன சொன்னேன், நான் வரும்போது பார்த்தேன் மருந்தகம் மாதிரி இங்க வந்து மது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட தெரிஞ்சவருக்கு அது தெரியாது. சரி, கொஞ்சம் டீசெண்டா அண்ணா வழியில அவர் போறதா சொல்றாரு. அதனால நான் சொல்றேன், அந்த நடைமுறையில வர வழியில மது எல்லாம் இருந்தது. மருந்தகம் போல அங்க விற்கிறாங்க. மது பிரியர்கள் அழகா வந்து அளவா குடிச்சிட்டு போறாங்க. பில்லு கொடுக்குறாங்க. இங்க 10 ரூபா பாட்டில் வாங்கல. தயவு செய்து சிஎம் சார் பாண்டிச்சேரியை பார்த்து கொஞ்சம் கத்துக்கங்க. தவறான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறீங்க. மண்ணல் திருடுறது, மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறது, ஊழல். இது கொஞ்சம் சிஸ்டம் நல்லா இருக்குது. சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிடுறாரு சிஸ்டம் சரியில்லைன்னு. உங்களை மனசில் வச்சு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இதே மாதிரி பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கும், உங்களால் மேபி மொத்தமாக பண்ண முடியலன்னா கூட பக்கத்தில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துலலாம் வந்து சாராய சாவு நிறைய நடந்திருக்கு. அதனால பாண்டிச்சேரி மாடலில் டாஸ்மாக், அதாவது சாராய மாடலில் பில் போடணும். பில்லு போட்டு அரசாங்கம் இந்த பணத்தை தொடாதீங்க. இளம் விதவைகள் நிறைய ஆகுறாங்க. குடியால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த தாக்கம் பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம், கடலூர்லலாம் இருக்குன்றாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு விழுப்புரம், அப்புறம் கடலூர், அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக நீங்கள் வந்து அரசே நடத்தாமல் தனியாருக்கு கொடுங்க. இல்லை என்னோட கொள்கை முடிவு, நாங்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்ன்றது அரசு நடத்தாது.
அதை திருப்பி தனியார்கிட்டே கொடுப்போம். தனியார்கிட்ட கொடுத்தாதான் அவன் பண்ணுற தப்பு எதனா பண்ணனா அவனை சொக்காயை பிடிச்சி கேள்வி கேட்க முடியும். இந்த நைட்டில் விற்கிறது, குழந்தைங்களுக்கு விற்கிறது, இதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரி வழக்கு பதிவு பண்ண முடியும். அம்மையார் ஜெயலலிதா தப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை திமுக அந்த தப்பை திருப்பி பண்ணுது. கடையை மூடுவேன் நீங்க சொன்னீங்க, ஆனா மூடல. அதிமுகவும் வாக்குறுதி கொடுத்தது, மூடல. இப்படின்னு பேசினால இது எப்போ புரியும்? அரசியல் பண்ணாதான் புரியும். வந்த உடனே அப்படியே முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஒரு சீன் வேணா வைக்கலாம், சீன் வச்சு ஒரு படம் எடுக்கலாம். அங்கே அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்க, நிறைய அரசியல் படுத்து. இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து தமிழ்நாட்டில் பற்றி எரிந்த ஒரு விவகாரம். அது குறித்து எல்லாருமே கருத்து தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் எந்த விதமான கருத்தையும் அதில் பதிவு செய்யவே இல்லை. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் வந்து இதை தடுத்து நிறுத்தி இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கருத்தை, யாருக்காவது ஒரு ஆதரவான ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்கணும். அது எதுவுமே சொல்லலை. பாண்டிச்சேரியில் பேசுவார், திருப்பரங்குன்றத்தை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கும் அவர் திருப்பரங்குன்றத்தை பற்றி பெருசாக பேசல. அவருக்கு வந்து போதிய அனுபவம் இல்லைன்றதை நான் முன்னாடியே சொன்னேன். இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லாத ஒருத்தர் எதனா ஏடாகூடமாக வார்த்தை விட்டால் மாட்டிக்குவோம். அதனால் இப்போ இது வந்து சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்து நண்பர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. இப்போது நான் வந்து அறிஞர் அண்ணா எப்படி ஒரு சில விஷயங்களை கையாண்டிருக்காரோ அதை படித்து அவர் வழி செல்பவன். அதனால் நான் சொன்னேன் இதில் திமுக பண்ணுறது தப்பு அப்படின்னு. உடனே என்ன, கோட்டீஸ்வரனோட நிலை மாறுகிறது, நிலை வந்து லெஃப்ட் போகுது, ரைட்டு போகுது, பார்வை உங்கள் இப்போவே தப்பு. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது இன்னொரு அயோத்தியாவாக வந்துடும், இடிப்பாங்க. சிக்கந்தர் மலை தான், திருப்பரங்குன்ற மலை தான். திருப்பரங்குன்ற மலையத்தில் சிக்கந்தர் மலை ஒரு இடம், அதில் அங்கே இருக்குது. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவ்வளவு கேவலமானவங்க கிடையாது. பாபரி மசீதி இடிச்சா மாதிரி போய் இடிக்கிறதுக்கு யாரை ஒப்பிடுறீங்க? என்னைக்குன்னா இங்கே இந்த பிரச்சனை வந்ததா? இன்றைக்கும் நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கூடு நிகழ்ச்சி அப்போது இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அங்கே ஒரு சில அந்த நட்பு ரீதியாக பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்குது நாகூர் தர்காவில். அதே மாதிரி நீங்கள் புளியாந்தோப்பு எடுத்துக்கோங்க, இல்லை ட்ரிப்ளிகேன் எடுத்துக்கோங்க. விநாயகர் ஊர்வலம் போகும்போது இஸ்லாமியர்கள் நின்று அவங்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விஷயத்த நான் பார்த்துருக்கிறேன் மெட்ராஸில். யாரை ஒப்பிடுறீங்க? ஆனால் பாஜக அயோத்தியா மாற்றணும்னு சொல்கிறாங்க. பாஜக சொல்லுவாங்க செத்த பாம்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கோ இல்லை இந்த புரிதல் இல்லாதவர்களுக்கோ நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் ஒரு மத ரீதியான வன்முறையை இங்கே பார்த்தது கிடையாது. இப்போ நாளைக்கு ஹிந்துக்கோ முஸ்லீம்க்கோ சண்டை வருது, மத ரீதியாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுக்கு தாங்குற சக்தி கிடையாது. அவங்க யாரும் கிடையாது. அண்ணன் தம்பி பிரிஞ்சுட்டாங்க, ஒரே மொழி பேசினவங்க வேற வேற மதத்துக்கு போயிட்டாங்க. அது நம்ம இனிமேல் மாற்றவோ இனிமேல் சேர்க்கிறதோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க விருப்புறாங்க, அவங்கவுங்க போகிறாங்க வராங்க. ஆனால் மொழி ரீதியாக எல்லாருக்கும் தாய் வந்து தமிழ்நாடு தானே, தாய்மொழி தமிழ் மொழி தானே. அப்போது இந்த மாதிரி அடிச்சுக்கிற லூசு பசங்களாம் இங்கே. அப்போ பாஜக விரும்புகிற அரசியலில் நீங்களும், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஐயா எம்ஆர் ராதார் வழியில் நம்ம அரசியல் பார்க்குறோம். திராவிட அரசியல் நெருப்பு 2 லிட்டர் கிருஷ்ணாயில் கொஞ்சம் துணி வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொளுத்துனோன்னா அது டிசம்பர் மாதம் அணைஞ்சிட போகுது, அவ்வளோதானே. அவங்க தீபம் அரகரா அரகரா முருகா அப்படின்னு அவங்க கும்பிட்டுட்டு போகிறாங்க. உங்களை பொறுத்தோம்னா 2 மணி நேரம் நெருப்பு, காட்டு தீ காட்டில் எங்கேயோ எரியுது பற்றிக்கிட்டு, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அணையிறது இல்லையா? அது மாதிரி கூட அதை பார்த்துட்டு போகலாம் இல்லையா? ஏன் கூப்பிட்டு ஒரு மத நல்லிணக்கம் அங்கே பண்ணலாம் இல்லை? ஒரு 10 இஸ்லாமியரை கூப்பிட்டு, சிக்கந்தர் மலையில் அங்கே இருக்க மஜித்தில் கூப்பிட்டு, 10 இந்துக்களை கூப்பிட்டு, ஒரு 2 ஃபாதரை கூப்பிட்டு, இதுதான்டா திராவிட மாடல் அரசியல் ஏற்று வேறு. இது வந்து ஊரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணாங்க. அதேமாதிரி அவங்க ரம்ஜான் பண்ணும்போது, பக்ரீத் கொண்டு இங்கேருந்து கூப்பிடு, 10 பேரை பூசாரி கூப்பிடு, போய் வாழ்த்து சொல்லு, சக்கரை பொங்கல் நீ செஞ்சு கொடு ரம்ஜானுக்கு, அவங்க பிரியாணி கொடுக்கட்டும், நீ சக்கரை பொங்கல் கொடு, இல்லை உனக்கு என்ன பிடிக்குமோ நீ பண்ணி கொடு. இப்படி போவீங்களா? அதை விட்டு கீழே ஒரு மனு, சைடில் ஒரு மனு, உச்சநீதிமன்ற மனு. அப்போது திமுக மக்கள் பிரச்சனையை பேசாமல் பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே பேசுது. பாஜக அரசியல் இங்கே தேவையா? பாஜக விஷம். அவங்க வந்து பாசிச பாஜகன்னு சொல்றது எல்லாரும் சொல்றோம். விஜய் அவர்கள் நம்ம கிட்ட கத்துக்கின ஒரே வார்த்தை அதான். இல்ல, ஏற்கனவே பாரம்பரிய முறைப்படி ஒரு இடத்துல ஏத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பிள்ளையார் கோயில் தான். ஏன் பிள்ளையார் கோயில ஏத்துனா பிரச்சனையா அவங்களுக்கு? அப்ப அது அவமானமா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அது பிரச்சனையா ஆயிடுச்சுங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுக்குற ஒரு காரணத்தினால இது மத கலவரமா மாறும், இது இன்னொரு பாபரி மஜிதி மாறும், அதை வந்து மலையை இடிப்பாங்க, தர்காவை தகர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஒன்று. ரெண்டாவது, இந்துக்கள் நீங்க இதை பிரச்சனை, அதான் இந்துக்கள் கிடையாது, பிஜேபி ஆர்எஸ்எஸ், ஓகே, பிஜேபி
ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேனுட்டு அப்படியே எச்ராஜெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு. அங்கே லோக்கலில் சிவகங்கையில் காரைக்குடியில் ஒரே ஒரு வாட்டி தான் எம்எல்ஏ ஜெயிச்சார். அப்புறம் என்சிசி தேர்தலில் கூட தோத்தாரு. அங்கே போய் மக்கள் அரசியல் பண்ணுறதுக்கு அவரால் முடியல சாரால். கார்த்தி சிதம்பரத்தையோ இதெல்லாம் லோக்கல் அரசியல் பண்ண மாட்டார். அங்கே வந்து புறப்பட்டு வந்துட்டார் சிவகங்கையிலேருந்து எங்கே மதுரைக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இது எடுத்தாண்டு போய் நிற்கிறார். போயிட்டு என்ன விட மாட்டீங்களா, கைது செய்யுது ஏன்னா அது விளம்பரம். நான் அதை தான் சொல்கிறேன், இந்த விளம்பர அரசியல் பண்ணுறதுக்கு பாஜக துணை போகுது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இப்போ விலைக்கு ஏற்றிட்டாங்க. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில், ஆர்டர் அபைடடு, அவரை எதிர்த்து போராட்டம். சரி, அவர் சங்கி கிங்கி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ரைட்டு, ஏற்றிட்டு பார்த்தா அந்த பிரச்சனை முடிஞ்சதா? இதோட அடுத்த கார்த்திகை தீபம் தானே. தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையா? இப்போ இன்றைக்கி பேசுகிறோம்ல, விஜய் ஏன் பேசலன்னு. இப்போ விஜய் பேசாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் என்ன கேட்டுட்டீங்க, நானுமே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நான் பேசிட்டேன். விஜய் யாரும் கேட்கல, பத்திரிகையாளர், அவர் பேச மாட்டார். எதுக்கு? நீங்கள் 2 பேரும் வந்து தேவையில்லாமல் விளையாடிக்கிட்டு இருப்பீங்க மத சண்டை. அதை பார்க்குறது தான் ஏன் வேலை. அரசியல்வாதிக்கு மதத்தில் வேலை கிடையாதுன்றதை நம்புகிறேன் நான். அண்ணா வழியில் நீங்கள் உண்மையிலே போனீங்கன்னா அதை லோக்கலில் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு, பா உங்களுக்குள்ளே பேசி அவனா சொல்ல போகிறேன், பை ஒரு நாள் பை ஏற்றிக்கிறேன் பை கார்த்திகை தீபத்துக்கு, இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் பிரச்சனை வராது பை, என்ன நம்பு பாய். என்ன அவனா சொல்ல போகிறான், பா நான் எதுவுமே சொல்லலைப்பா, உங்கள் மதம் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிதான் ஏற்கனவே கெடா வெட்ட வேண்டாம்னு சொல்லி அது இன்னைக்கு கெடா வெட்ட முடியாமல் இருக்கு. ஐயோ அன்னைக்கும் தப்பு. ஏன் இப்போ மதுரையில் கள்ளழகருக்கு வெளில நம்ம கடா வெட்டு பண்ணுறது இல்லையா? 18ஆம் படியில் கருப்பனுக்கு, கருப்பன் அப்புறம் முனி எல்லாமே வந்து இப்போ பட்ட சாராயமும் ஆடும் கோழியை வெட்டுறது தானே. நம்ம ஏங்க நியாயமான ஒரு கோரிக்கை வருது, அவங்க வெட்டி உங்களை சாப்பிட சொல்லலை. மாடுன்னா கொஞ்சம் பிரச்சனை பெருசாகும். ஆடோ கோழியோ நமக்கு கலாச்சாரத்தில் இங்கே லோக்கலில் இருக்கு. எல்லாம் அப்போ இந்து அவங்கள கூப்பிட்டுட்டுப்பா பசுமாடு விசுமாடுன்னா பிரச்சனை பெருசாகிடும், சாமியாக பார்க்குறேன், இங்கே வேண்டாம். உங்களுக்கு எப்படி வந்து பன்றி என்பது ஒவ்வாதம், பிடிக்காது ஒரு சில விஷயத்தை, அது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அது மாதிரி இவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது வேண்டாம், இதுக்குள்ளே நீங்கள் சேவலை வெட்டிக்கோ இல்லை சிக்கன் பிரியாணி பண்ணிக்கோ, ஏதோ உன் சைடில் தர்கா சைடில் வச்சு பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைலண்ட்டாக ஊர் அடங்கினதுக்கப்புறம் எனக்கு பிரியாணி கொடு. உண்மையாக நான் சொல்கிறேன், இது நடக்கும். பிரியாணி கொடுத்தா இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அவர்களாவது வந்து இது சாமிக்கு வச்சு இது நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்துக்கள் நான் சொல்கிறேன், பாய் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. டாலரன்ஸ் ஜாஸ்தி, ரைட்டுங்களா? இது நான் ஏன் இது சொல்கிறேன்னா, எனக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. பெரும்பான்மையினர் வந்து அது இது பண்ணுறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே இறைவன் தான், இறைவன் ஒன்று தான், அதுதான் அல்லாவும் சொல்கிறார், நபிகளும் அதுதான் சொல்லியிருக்காரு. நம்ம தான் வேறுபாடு உருவம் அது இது வச்சுக்கிட்டோம். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பா ஒருத்தர் ஈஸ்வரன் நினச்சிக்கோங்க, ஒருத்தர் ஜீசஸ் நினச்சிக்கோங்க, ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் நினச்சிக்கோங்க, ஒருத்தர் நபியை நினச்சிக்கோங்க, அல்லாவை நினச்சிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. மனிதாபிமானன்றது இறை நம்பிக்கைக்கு மேலானது. இதுக்கு தான் திருவள்ளுவர் வந்து மனிதாபிமானத்தை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கிறார், இயற்கையை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து மனிதாபிமானம், அடுத்து இயற்கை, அதுக்கப்புறம் தான் மதம், அதுக்கப்புறம் தான் ஜாதி. அது அப்படி தானே போகணும். அதுதானே தமிழ் சமுதாயம். நம்ம அப்படி தானே இருந்திருக்கிறோம். குறுக்காம இருக்கா இப்போ இங்கே திருப்பரங்கன்ற இஷ்யூ பெருசாகுதுன்னா யாரு காரணம்? சரிங்க, ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க, ஒரு தீர்வு கொடுக்கலாம்ல. இது தீர்வானா இது தீர்வு கிடையாது, இது பாஜகவுக்கு தீனி. அதிமுக இந்த பிரச்சனை பெருசு பண்ணாது, அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட இது எடுபடுமா. இப்போவும் சரி, நீங்கள் சொன்னீங்க திருப்பரங்கன்றோம் தமிழ்நாடு பூரா பத்தி எரி, அப்படிலாம் ஆகாது. மதுரையில் ஒண்டி சென்டிமெண்ட் அஃபெக்ட் ஆகும். மதுரையில் அதனால திமுகவுக்கு ஒரு சில இடத்துல வாக்குகள் குறையும் இது இந்த பிரச்சனைனால. மற்றபடி தமிழ்நாடு பூரா இது பிரச்சனை பெருசாகிறதெல்லாம் கிடையாது. இவங்க வேணால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேணால் அதை கொளுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு எது பிடிக்குமோ இல்லை அவங்களுக்கு எது கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதனால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருக்கணும். வழக்கறிஞர்கள் பேச்சை கேட்டு அவங்க கோட்டை விட்டார்கள் என்பதுதான் என்னோட புரிதல். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.